ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம 11th ஸ்டாண்டர்டுக்கும் நம்ம சம்ம போட்டுட்ருக்கேன். இதை எல்லாத்தையும் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ குறிப்பாக வந்து எக்ஸைஸ் 4.4ல் கொஸ்டின் நம்பர் 5 மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன். இந்த கொஸ்டின் கண்டிப்பாக வந்து ஒரு பப்ளிக் எக்ஸாமில் கூட இது மாடலில் ஒரு கொஸ்டின் வரும். இதை ஃபாலோ பண்ணுவோம். இப்போ 1 - 1/2 ஸ்கொயர் 1 - 1/3 ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸெட்ரா 1 - 1/n ஸ்கொயர் ஈக்குவல் டு n + 1/2n அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இந்த மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன்ன்றது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். இது ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கிற சீரீஸை வந்து P of n எடுத்துக்கணும். given P of n that is 1 - 1/2 ஸ்கொயர் 1 - 1/3 ஸ்கொயர் இன்ட்டு 1 - 1/4 ஸ்கொயர் எக்ஸெட்ரா 1 - 1/n ஸ்கொயர். இதான் Pn எடுத்துக்கிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு n + 1/2n. இது வந்து Pn இதான் given. இப்போ என்னன்னு ப்ரூவ் பண்ணால் ஃபஸ்ட்டு P of 1 is ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணணும். அடுத்து P of k வந்து ட்ரூன்னு அசியூம் பண்ணிக்கணும். அடுத்தது P of k + 1 ட்ரூன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இது மூணுக்குமே வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் படி இந்த ஃபார்முலா வந்து ட்ரூ அப்படின்னு அர்த்தம். ஆனால் இப்போ இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம P of 1 நம்ம போட முடியாது. ஏன்னா கண்டிஷனில் கொடுத்துட்டாங்க n is greater than or equal to 2ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் நான் என்ன செய்கிறேன், இப்போ P of 2 மட்டும் நான் செக் பண்ணுறேன். லெட் P of 2. இந்த P of 2 நம்ம பார்க்கும்போது LHSும் RHSும் ஈக்குவலாக வருதா நம்ம செக் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு LHSில் பார்க்கும்போது இது வந்து nth டேர்ம் வந்து n ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ இங்கே n is equal to 2. அப்போ இந்த டேர்ம் மட்டும் நம்ம எடுத்தால் போதும். தட் இஸ் 1 - 1/2 ஸ்கொயர். That is equal to 1 - 1/4. This implies 4 × 1 4, 4 - 1 3, 3/4. And again RHS. இங்கே வந்து 1 - 1/n ஸ்கொயர் இருக்கு. அப்போ n-க்கு பதிலாக என்ன செய்யணும், 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். 1 - 1/2 ஸ்கொயர். இப்போ இதுவும் அதே வேல்யூ தான். அப்போ இதுவும் வேல்யூ என்னன்னா 3/4. அப்போ நமக்கு வந்து P of 2 is true. அடுத்தது assume P of k is true. அதாவது P of k என்றது 1 - 1/2 ஸ்கொயர் 1 - 1/3 ஸ்கொயர் இன்ட்டு 1 - 1/4 ஸ்கொயர் எக்ஸெட்ரா 1 - 1/k ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இங்கே n-க்கு பதிலாக k சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ k + 1 டிவைடட் பை 2 × k. இதை நான் ட்ரூன்னு நம்ம என்ன செய்யணும், அசியூம் பண்ணிக்கணும். இப்போ நம்ம அடுத்து என்ன செய்யணும், ப்ரூவ் பண்ணணும். டு ப்ரூவ் P of k + 1 is true. இப்போ P of k + 1 is ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணணும்னா என்ன செய்யணும்னா, அப்போ இங்கே வந்து இதோடைய வேல்யூவை நம்ம எடுத்துகிட்டு போய் n-க்கு பதிலாக k + 1 சப்ஸ்டியூட் பண்ணிட்டா இங்கே நமக்கு ஆன்சர் என்ன வரணும்னா, n-க்கு பதிலாக k + 1 போடுறேன் +1 டிவைடட் பை 2 × k + 1. அதாவது k + 2 டிவைடட் பை 2 × k + 1. இந்த ஆன்சர் கிடைச்சதுன்னா நமக்கு P of k + 1 is ட்ரூன்னு அர்த்தம். அப்போ சால்வ் பண்ணலாம். அப்போ P of k + 1 இப்போ 1 - 1/2 ஸ்கொயர் இன்ட்டு 1 - 1/3 ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸெட்ரா 1 - லாஸ்ட் டேர்ம் வந்து 1 இங்கே n-க்கு பதிலாக என்ன போடணும், k + 1 போடணும். எக்ஸெட்ரா 1/1 - k + 1 ஹோல் ஸ்கொயர். இதில் என்ன செய்யணும்னா, இப்போ வந்து நம்ம P of k-வும் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ k + 1க்கு முன்னாடி இருக்கிற டேர்ம் வந்து k டேர்ம். அப்போ இங்கே வந்து 1/1 - k ஸ்கொயர் அப்படின்னு வந்து இதுதான் நம்ம முக்கியமான ஸ்டெப்பு. அப்புறம் என்ன செய்ய போகிறோம்னா, இங்கேருந்து இது வரைக்கும் வேல்யூ பார்த்தீங்கன்னா அது P of k. அது P of k-ஓட வேல்யூ நம்ம போட்டிருக்கோம் இங்கே. தட் இஸ் k + 1/2k இன்ட்டு இங்கே 1/1 - k + 1 ஹோல் ஸ்கொயர். இங்கே 1 - 1/k ஸ்கொயர் அப்படி வரணும். அதே போல் இங்கே வந்து 1 - 1/k ஸ்கொயர். தட் இஸ் ஈக்குவல் டு k + 1 டிவைடட் பை 2k. அப்போ இங்கே எல்சிஎம் எடுக்கிறேன்.
எல்சிஎம் எடுத்தால் k plus 1 whole square, k plus 1 whole square into 1, அப்போ k plus 1 whole square minus 1. That is equal to, இப்போ k plus 1 whole square என்ன ஃபார்முலா a plus b whole square k square plus 2k plus 1 வரும். அப்போ இங்கே ஒரு மைனஸ் 1 இருக்குது. இப்போ இது ரெண்டு வேல்யூ கேன்சல். இப்போ இங்கே k plus 1 divided by 2k இன்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு k ஸ்கொயர் ப்ளஸ் 2kன்னு கிடைக்குது. டிவைடட் பை k plus 1 ஹோல் ஸ்கொயர். இட் இஸ் ஈக்குவல் டு k plus 1 divided by 2k. இதுலேருந்து ஒரு k காமனாக எடுத்துடுறேன். இப்போ we get k plus 2 divided by k plus 1 ஹோல் ஸ்கொயர். இப்போ ஒரு k plus 1 இந்த ஒரு ஃபேக்டரு k plus 1 கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன கிடைக்குது, இங்கே ஒரு k இந்த ஒரு k கேன்சல். அப்போது k plus 2 divided by 2 into k plus 1. இப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த ஆன்சர் இங்கே நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ therefore p of k plus 1 is true. இப்போ p of 2 நம்ம ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். p of k வந்து ட்ரூன்னு அசீவ் பண்ணியிருக்கோம். இப்போ p of k plus 1 நமக்கு ட்ரூவாக கிடச்சிருச்சு. So by mathematical induction, the given formula is true. This is the answer. Students, இந்த வீடியோவில் வந்து 11th standard exercise 4.4ல question number 6 இந்த இதுவும் வந்து mathematical induction sum தான். 1 by 1 plus 2 plus 1 by 1 plus 2 plus 3 etc. 1 by 1 plus 2 plus 3 etc. n is equal to n minus 1 by n plus 1 அப்படி ப்ரூவ் பண்ணுவோம். வழக்கமான நமக்கு மேத்தமெட்டிக்கல் இன்டெக்ஷனுக்கு இது வந்து நான் கொடுத்துருக்கிற சீரிஸ் வந்து p of n அப்படின்னு எடுத்துக்கிறேன். 1 by 1 plus 2 plus 1 by 1 plus 2 plus 3 plus etc. plus 1 by 1 plus 2 plus 3 plus etc. plus n is equal to n minus 1 by n plus 1 இப்படி எடுத்துக்கிறதா p of n. இப்போ நம்ம என்ன செய்யணும், அடுத்து p of 1 வந்து ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணணும். ஆனால் இங்கே வந்து கண்டிஷன் கொடுத்துட்டாங்க, n is greater than or equal to 2ன்னு கொடுத்துட்டாங்க. அதனால் நான் நினச்சேன் அந்த மினிமம் வேல்யூ n is equal to 2 எடுத்துக்கிறேன். அப்போ வந்து p of 2 கண்டுபிடிக்கணும். இப்போது p of 2 ட்ரூவான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு LHS இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து இப்போ வந்து அப் டு n வரைக்கும் இருக்குது. இது லாஸ்ட் டேர்மு. அப்போ அப் டு 2 வரைக்கும் இருந்ததுனால இதை n is equal to ஒரு டேர்மு. அப்போ 1 by 1 plus 2 is equal to 1 by 3. அடுத்தது RHS இதுக்கு வந்து n minus 1 by n plus 1 n equal to 2 சப்ஸ்டிட் பண்ணுறேன். இப்போ 2 minus 1 by 2 plus 1 that is equal to 1 by 3. இப்போ ரெண்டு ஈக்குவலாக வருது. therefore p of 2 is true. இப்போ நம்ம அசியூம் பண்ணிக்கணும். அசியூம் p of k is true. இப்போ அசியூம் பண்ணியாச்சு. அது p of kன்றது என்னென்னு எழுதுகிறேன். p of k வந்து n-க்கு பதிலாக k ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். 1 by 1 plus 2 plus 1 by 1 plus 2 plus 3 plus etc. plus 1 by 1 plus 2 plus 3 plus etc. plus k is equal to k minus 1 by k plus 1. இது வந்து p of k is true நான் எடுத்துக்கிறேன். இப்போ to prove p of k plus 1 is true. இது ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ p of k plus 1 இது நம்ம எழுதணும். it is 1 by 1 plus 2 plus 1 by 1 plus 2 plus 3 plus etc. லாஸ்ட் டேர்ம் வந்து அப்போ 1 by இதில் வந்து n-க்கு பதிலாக k plus 1 சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ 1 plus 2 plus 3 plus etc. plus k plus 1. அப்போ இது கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி டேர்ம் வந்து அப்போ என்னவாக இருக்குன்னா k வரைக்கும் இருக்கும். இப்போ 1 by 1 plus 2 plus 3 plus etc. plus k. இப்போ இதில் இதை நம்ம கவனிக்க வேண்டியது. அப்போ இதிலேருந்து இது வரைக்கும் வந்து p of k which is equal to p of k plus இது 1 by இப்போ 1 plus 2 plus 3 plus etc. plus k plus 1. அதாவது
1 + 2 + 3 + etc. ப்ளஸ் எண்ணுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ் n × n + 1 / 2. அப்போ இங்கே என்ன போடணும்? அப்போ n இருக்கிற இடத்துல k + 1 இருக்குது. அப்போ k + 1 k + 1 + 1 அப்போ k + 2 / 2 போட்டுக்கிறேன். இட் இஸ் ஈக்குவல் டு இப்போ p ஆஃப் k வேல்யூ நமக்கு தெரியுங்க. இட் இஸ் k - 1 by k + 1 plus the 2 reciprocal ஆகிடும் 2 / k + 1 into k + 2. இப்போ LCM k + 1 into k + 2. இப்போ இந்த டினாமினேட்டரில் இங்கே k + 1 மட்டும் இருக்குது ஃபேக்டரு. அப்போ இந்த k + 2ஆல் இந்த நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணணும். இப்போ k - 1 into k + 2 ப்ளஸ் இதில் வந்து டினாமினேட்டர் k + 1 k + 2 இருக்குது. இங்கேயும் k + 1 k + 2 இருக்குது. இப்போ 2 மட்டும் நம்ம அப்படியே போட்டுக்கிறோம். விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் k² -1 × 2 -2 -1 + 2 வந்து +1 அப்போ ப்ளஸ் k இங்கே +2 டிவைடட் பை k + 1 into k + 2. This implies the 2 - 2 cancel. இப்போ k² + k இருக்குது. ஒரு k மட்டும் காமனாக எடுத்துடுறேன். மீதி k + 1 இருக்கும். டிவைட் பை k + 1 into k + 2. இல்லை இந்த k + 1 கேன்சல் which is equal to k divided by k + 2. இப்போ இது நம்ம வந்து இந்த n - 1 by n + 1ல நம்ம k + 1 அப்ளை பண்ணி பார்த்தா ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். இப்போ n - 1 by n + 1 இதில் வந்து k + 1 - 1 by k + 1 + 1 ஈக்குவல் டு k by k + 2 வந்திருக்கு. நமக்கு இங்கே ஆன்சரும் கரெக்டாக வந்திருக்கு. தேர்ஃபோர் p of k + 1 is true. Therefore p of n is also true. இதான் நமக்கு ப்ரூஃப்.